இந்த புத்தாண்டுல கர்த்தர் என்ன செய்தியை நமக்கு கொடுக்க போறார் இத பார்க்க போறோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையிலே உமது சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தி செல்லும்படியா நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்தா உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற முடியும் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜீவனுள்ள சத்திய வசனங்களும் உமது பிள்ளைகளுடைய இருதயத்திலே போடப்பட்டு அது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டு மறந்து போகிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு நடக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தானாய் வரும். அதை நாங்கள் தேடி ஓட வேண்டிய தேவை இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவரின் மத்தேயு 6:33 எழுதியிருக்கிறபடியினாலே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை பண்ணுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எதுதான் நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. 1 யோவான் 2:25 அதுதான் வாக்குத்தத்தம். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை விருதா. எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து விட்டு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை விருதா. எதுவுமே இல்லைன்னாலும் நித்திய ஜீவன் கிடைத்து விட்டால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. போன வருஷமும் சொன்ன, இதை திருப்பியும் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அதாவது 4 வாசிங்க, அப்புறம் 3 வரலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போதும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. தெய்வீக சுவாபம், the divine character, the divine temperament, தெய்வீக சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். அதற்காக வேண்டிதான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதற்காகத்தான் நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்போ அவைகளினாலே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எவைகளினாலே? அவைகளினாலே
அதான் அதுக்கு முந்தின வசனத்துல இருக்கு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சுவாபம் உள்ளவர்களாய் பங்குள்ளவர்களாய் மாறும்படி. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இப்படிதான் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிரோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவமாக்கி விடுகிறோம். எப்படி எல்லாம் விடுகிறோம் என்னதான் பார்க்க போறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். மிகுந்த நன்மையை நாம எப்படி கெடுக்க முடியும்? நாம பாவம் செய்தா போதும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான மனுஷன் ஒருவன் மிகுந்த நன்மையை, வெறும் நன்மையை கெடுப்பான்னு சொல்லல, மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்படின்னா நமக்கு வருகிற அநேக நன்மை தடைபடுவதற்கு காரணம், எவ்வளவோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க விரும்புகிறார், அந்த நன்மைகள் தடைபடுவதற்கு காரணம் நம்முடைய பாவமே. நம்முடைய பாவமே. இந்த பாவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். என்னடா புத்தாண்டுல போய் புத்தாண்டுல பாவத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தால்தான் வரப்போகிற காலங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும். பைபிள்ல 2 விதமான பாவங்களை பிரிச்சிடலாம். பைபிள்ல பாவங்களை 2 விதமா பிரிச்சிடலாம். ஒண்ணு ஆங்கிலத்துல சொல்லுவோம் sins of commission, இன்னொன்னு sins of omission. sins of commission, sins of omission. commissionனா the committed mistake, நான் செய்த பாவத்தினாலே. sins of commission என்ன சொல்லுவோம்? நம்ம செய்த பாவங்கள். sins of omission நாம செய்ய வேண்டியதை செய்யாததுனால வந்த பாவங்கள். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுதானுங்க, நம்ம செய்யக்கூடாததை செய்ததுனால வந்த பாவங்கள். இன்னொன்று sins of omission என்னது? நாம செய்ய வேண்டியதை செய்யாததுனால வந்த பாவங்கள். இந்த 2 காரியங்கள் நமக்கு கிடைக்கிற அநேக நன்மைகளை கெடுத்துவிடும், அநேக ஆசீர்வாதங்களை கெடுத்துவிடும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த sins of commission, எதை செய்யக்கூடாதது உண்டோ அதை செய்ததை பற்றி நாம் அநேக வேளைகளை தியானிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நம்ம நித்திய ஜீவனுக்கு விரோதமா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாம உள்ள காரியங்களை நம்ம பார்த்ததுதான். அதை நம்ம கடகடகடன் வாசித்து முடித்துட்டு sins of omissionக்கு இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். எதை நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம விட்டோம், அதுக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானம், அதிகம் நேரம் எடுத்து தியானம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரைக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அடிக்கடி தியானம் பண்ணுகிற பகுதிகள் இதெல்லாம்.
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். வசனம். அப்ப இவங்க எல்லாம் எங்க போக முடியாதுங்க? நித்திய ஜீவனுங்கிற வாக்கு தத்தத்தை அடைய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த காரியத்தை வீட்டுல போய் கூட நீங்க தியானம் பண்ணி பார்க்கலாம். அநேக நாட்கள் இதை தியானம் பண்றதுதான். அதனால நான் இதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல இன்னைக்கு. அடுத்தபடியாக கலாத்தியர் 6:19-21 நீங்க விழுந்து விழுந்து படிச்சீங்க மாம்சத்தின் கிரியைகளை. கலாத்தியர் 6:19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், சின்ஸ் ஆஃப் கமிஷன் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 2வது பகுதி. 3வது பகுதி எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டோம். இவங்கெல்லாம் செய்த தப்புக்காக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசியாமல் தேவன் கொடுத்த மகா மேன்மையான நித்திய ஜீவன் என்ற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காம போறவங்க செய்ததுனால, இப்ப செய்யாத விட்டதுனால
எதையெல்லாம் நம்ம செய்யாத விட்டதுனால நாம தேவனுக்கு பிடிக்காம போறோம், கர்த்தருக்கு பிடிக்காம எப்படி போறோம்? எதையெல்லாம் செய்யாம விட்டதுனால. சோ இதை நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். இதெல்லாம் நான் விட்டு இருக்கிறோம் போல இருக்க, இதையெல்லாம் விட்டு போனதுனால தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை நான் செய்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவன் நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிறத நாம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் ஒரு காரியம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. திக்கற்றவர்கள், அநாதவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் என்ன பண்ணணும்? நாம அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். அவருடைய கஷ்ட நேரத்தில் அவர்களை விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கும் போது உலகத்தினால் கரைபடாதபடிக்கு உன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் விதவைகளை எல்லாம் விசாரிக்கப்படும் போது நீ உன்னை கரைபடுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வந்துவிடும். சில வேளைகள் அதான் எச்சரிக்கை ஆவியானவர் எழுதுறார். அது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசில்லாத சுத்தமான பக்தி அது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு மாசில்லாத சுத்தமான பக்தி எதுங்க? எதுங்க? எது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்தல். இங்க நாம என்ன பண்ணிருக்கோம்? கொஞ்சம் செய்யாம விட்டுருக்கோம் என்பதை நாம யோசனை பண்ணணும். ஏழைகள், அநாதைகள், திக்கற்றவைகள், விதவைகள், இவங்களை எல்லாம் விசாரிக்காம இருக்கிறது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இத நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய மனசுல. இரண்டாவது 4:17. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நம்ம பேங்க்ல போவோம், எழுத படிக்க தெரியாம ஆட்கள் வருவாங்க, படிக்காத மக்கள் வருவாங்க. சார் இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு சின்ன உதவிதான் அது. அதை என்ன பண்ணணும்? நம்ம பண்ணு கொடுக்கணும். உட்கார்ந்து அதை உட்கார்ந்து அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணணும்? பார்த்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். சின்ன காரியங்கள். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அது பாவம்னு போட்டிருக்கு. பாவமாயிருக்கும், பாவமாயிருக்கும். செய்யாமல் இருத்தல், தெரிந்தும் அதை செய்யாமல் இருத்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவன் கிருபையா எனக்கு நிறைய இடங்கள்ல எத்தனையோ பேருக்கு சின்ன சின்ன காரியங்களை செய்ய எனக்கு இறக்கம் பாராட்டினா இதுல சொல்றது இல்லை, நிறைய இருக்கும். அது எங்கெங்க போகும்போது திடீர்னு யாராவது வந்து ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும். புரியுதா?
சில வேளையில் நம்ம செய்யும் போது நமக்கு திட்டம் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு காரியம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார் தேவன் 4:7. காயினை பார்த்து சொல்றார். தேவன் காயினை பார்த்து நேரா சொல்றார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாம இருந்தா என்ன பண்ண முடியும்? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாம இருந்தா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். வாசல் படியில பாவம் படுத்திருந்தா என்ன ஆகும்? நீங்க வெளியில போகும்போதுதான் அது காலை பிடிச்சுக்கோங்க, காலை பிடிச்சுக்கோங்க. ஆண்டு கொள்ளுவார். அது அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவார். மற்றவன் பாவம், பாவத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்தும், ஏதோ ஒரு அவசரத்துல நீங்க போறீங்க, அது வேற. ஏன்னா இதோட முக்கியமான வேலை இருக்கும்போது அது வேற. ஆனால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கறது இல்லைல்ல? ஏன் இந்த அநாத விடுதிகள்லாம் வச்சிருக்கிறாங்க? ஏன் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க? ஏன் திக்கற்றவர்களை அவங்க பராமரிக்கிறாங்க? சரிங்களா? இதெல்லாம் நம்ம செய்யாம விடுகிற காரியங்கள். சில காரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவங்களுக்கு செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். இந்த பாவம் நிறைய பேர் செய்திருக்கிறீங்க. இந்த பாவம் நம்ம நிறைய பேர் செய்யறோம். ஆனா அதை தப்புன்னு நாம நினைச்சு பார்க்கறது இல்ல. என்ன நினைச்சு பார்க்கறது இல்ல? நாம இத பாவம்னு நினைச்சு பார்க்கறது இல்லைங்க. அது என்னன்னு பாக்குறீங்க. மத்தேயு 25:14-30 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி. ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தார். பரலோக ராஜ்யம் பிரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தெய்வம் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை கொடுக்கிறார். அதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். தாலந்து இல்லாத தேவன் யாரையும் படைக்கிறது இல்லை. கண்ணு தெரியாதவங்களுக்கு காது நல்ல ஷார்ப்பா கேட்கும். காலு முடவரா இருக்கிறவங்களுக்கு கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அவங்க கையில மாட்டிக்கிட்டா எஸ்கேப் ஆக முடியாது. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல பலவீனம் இருந்தா இன்னொரு பலத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒலிம்பிக்ல பாராலிம்பிக்ல போய் என்ன, ஒலிம்பிக்ல போய் என்ன, வேர்ல்டு லெவல்ல தங்கம் வாங்கிட்டு வராங்கல்ல, எங்க இருந்து அந்த திறமை வந்தது? ஐயோ எனக்கு காலு கை சரியில்லையேன்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்திருந்தாங்கன்னா எப்படி அந்த தங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும்? அப்போ எல்லா மனிதனையும் தேவன் என்னத்தான் வச்சிருக்கிறாரு? தாலந்துகளை வச்சுதான் படைக்கிறார். தாலந்த வச்சுதான் என்ன பண்றாரு? தேவன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அதுக்காக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம்ல, தாலந்துகள். அப்ப 5 தாலந்து ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. இந்த சம்பவம், இந்த உவமையை தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்க பல தடவை நாம தியானம் பண்ணிருக்கோம். ஆனா அந்த 1 தாலந்து பெற்றவனை பற்றி அந்த 30வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் வற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்னதுங்க?
யார தள்ளி போட சொன்னாங்க? அவன் என்ன பண்ணினான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்தை அவன் புனைத்து வைத்தான். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தாளந்தை தேவனுக்கு மகிமையா நீ பிரயோஜனப்படுத்தலைன்னா, தாளந்தை நீ தேவனுக்கு மகிமையா பிரயோஜனப்படுத்தலைன்னா நீ பிரயோஜனமற்றவன், நீ சோம்பேறி. அப்புறம் என்ன சொல்றாரு? பொல்லாதவன். அவனுக்கு இருக்கிற தாளந்தை புடுங்கிறது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை யோசனை பண்ணிருக்கீங்களா? எங்கேயாவது தாளந்தை நம்ம யூஸ் பண்ணலன்னா தேவன் நம்ம புறம்பான இருள தள்ளி போடுவார்கள். யோசனை பண்ணிருக்கோமா? இவ்வளவு நாள் யோசிக்கல. தாளத்தை நம்ம யூஸ் பண்ணல, இது நடப்பா. தேவன் நமக்கு தாளத்தை வச்சிருக்கிறார். இந்த தாளத்தை நம்ம வேற எதுக்கு யூஸ் பண்ணிட்டு போறோம்? எங்க இருக்கிறா சர்ச்சில் கொண்டு தாளத்தை யூஸ் பண்ணணும்? நிறைய பேருக்கு பேசுறதுக்கு தாளம் இருக்கு, அத வம்படியா கண்டத பேசுறதுக்கு அந்த தாளத்தை யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பாடுறதுக்கு தாளம் இருக்கு, சினிமா பாட்டு பாடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பிரயோஜனப்படுத்துவோம். சிலருக்கு எழுதுறதுக்கு தாளம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? தாளந்து கொடுத்திருக்கிறாரு. தாளந்து என்ன பண்ணணும்? தாளந்துகளை கர்த்தருக்கு மகிமையால் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் அவருக்கு நிறைய தாளந்து கொடுக்கிறாரு, அவன் பாரு அதை பண்ணா இதை பண்ணா நிறைய சம்பாதிக்கிறான், அப்படி போறான் இப்படி போறான், அவனுக்கு தாளந்து. எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தாளம் தான் கொடுத்திருக்கிறாரு. தாளந்து இல்லைன்னு யாரும் சொல்லிடாதீங்க, தேவனை குறை சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் தாளந்து இருக்கு. ஆனால் நீ உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு தாளந்த பிரயோஜனப்படுத்துறியா? உன்னுடைய திறமையை தெரிஞ்சுதானே கொடுக்கிறார் அவரு. அவனுடைய திறமைகளுக்கு ஏற்றபடி அவர் தாளந்த கொடுக்கிறார். அந்த ஒரு தாளந்த நீ தேவனுக்கு பிரயோஜனமா பயன்படுத்தவில்லை என்றால், தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ காலத்துல நீ பயன்படுத்தவில்லை என்றால் என்ன கிடையாது? பூமியிலே உனக்கு பிரயோஜனம் இல்லை. போற இடம் எங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அது எங்க இருக்கு? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் எங்க இருக்கு? நித்திய நரகம். அந்த தாளத்தை பிரயோஜனப்படுத்தாம போய் நரகத்துக்காக போவோம். பைபிள் சொல்லுது, நான் என்ன சொல்றதுக்கு? பைபிள் சொல்லுகிறது, தாளந்தை நாம் தேவனுக்கு மகிமையாக பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவ்வளவு நாள நம்ம அறியல இல்ல, இத அப்படித்தானே? இவ்வளவு நாள நமக்கு தெரியாது இல்ல. ஓஹோ, இப்படி எல்லாம் வேற இருக்குதோ. இன்றைக்கே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். என்னது? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நான் தூங்கி கழிக்காமல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தாளந்தை நான் சொல்றதுனால ஏதோ ஒன்று ரெண்டு ஆத்துமாக்கள் என்ன பண்ணும்? கர்த்தருடைய சமூகத்திலே வருவார்கள். எல்லாருக்கும் ஒரு தாளந்து இருக்கு. ஃபார்வர்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல வரத ஃபார்வர்ட் பண்ற தாளந்து தான் எல்லாருக்கும். ஆனா நம்ம செய்திய, நம்ம கொடுத்த தேவ செய்திய தாளந்து என்ன பண்றது இல்ல, ஃபார்வர்ட் பண்ற தாளந்து வரல. ஏன்னு தெரியல, நானும் சொல்லி பார்த்துட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாளந்துகள் தேவனுக்கு மகிமையாக பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும். தாளந்துகள் தேவனுக்கு மகிமையாக பிரயோஜனப்படுத்தப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு தள்ளப்பட வேண்டும். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு புத்தாண்டுல
நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு ஆண்டவர் என்ன தாழ்ந்து கொடுத்திருக்கிறார் நாம அறிந்து அதை தேவனுடைய மகிமைக்கு நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 46. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். ஏன் செம்மறியாட வலது பக்கத்தில் நிறுத்தணும், வெள்ளாட இடது பக்கம் நடத்தணும் அப்படின்னு என்னங்க வித்தியாசம் ரெண்டுக்கும்? மேய்ப்பன் சொல்லுற சொல்லுக்கு என்ன பண்ணாது, செம்மறியாடு சொல்ற வார்த்தையிலேயே கேட்டு போவோம். ஒண்ணு போகும்போது பின்னாடி என்ன பண்ணும், செம்மறியாடு அப்படியே போயிட்டு இருக்கும். வெள்ளாடு நீ இங்க வேணா அங்க போகும். புரியுதா புரியுதா? வெள்ளாடு மேய்ப்பனுடைய குரலை கேட்காது. வெள்ளாடு மேய்ப்பனுடைய குரலை கேட்காது. மேய்ப்பன் இங்க வான்னா அது அங்க போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபை, இந்த அவங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கும் வருவாங்க. டக்குன்னு சான்ஸ் கிடைச்சா எங்க போவாங்க? சான்ஸ் கிடைச்சா எங்க போவாங்க? ஒரு நாள் இன்னொரு சபைக்கு போவாங்க. இன்னொரு இதுக்கு பேரும் வெள்ளாடுறாங்க. இதுக்கு பேரும் வெள்ளாடுறாங்க. ஏன்னா ஒரே தேவன் எங்க ரட்சித்து எங்க வச்சாரோ அங்க படிக்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம நீ எங்க போற? இன்னொரு மேய்ப்பன்கிட்ட போய் சத்தம் கேட்க போற. ஏன்னா உன்னுடைய குறைய, உன்னுடைய பிரச்சனையை தெரிஞ்சவன் உன்னுடைய மேய்ப்பன். உன் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் என்ன பசி, உனக்கு பசி என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, உனக்கு எங்க காயம் வெட்டணும், எங்க மருந்து போடணும், என்ன பிரச்சனையை அறிந்து உனக்கு மருந்து போடுறவன் உன்னுடைய மேய்ப்பன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த மேய்ப்பனை விட்டுட்டு இந்த சர்ச்சுக்கு போனா அங்க ஆசீர்வாதமா சொல்லுவாருங்க, அங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நீ போனேன்னா உன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். ஏன்னா அந்த மேய்ப்பன் அந்த சபையில உள்ளவருக்கு பேசிட்டு பாரு. ஒருவேளை இதெல்லாம் என்ன பண்ணா தனக்கு பிரியமான மேய்ப்பனை தானே தெரிந்தெடுத்துக் கொள்கிற ஆளுகள். புரியுதா விஷயம்? என்ன புரியுது சொல்றதா நான் உங்களுக்கு? தனக்கு பிரியமான மேய்ப்பனை என்ன பண்றது? மேய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஆடுல இல்ல இது. இது தனக்கு பிரியமான மேய்ப்பனை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஆடுகள். இதுதான் வெள்ளாடு. இந்த வெள்ளாடை எங்க கொண்டு நிறுத்துறார் ஆண்டவர்? எங்க கொண்டு நிறுத்துறாரு? இடது பக்கத்துல நிறுத்துறாரு. செம்மறி ஆடை என்ன பண்றாரு? வலது பக்கத்துல நிறுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரண விளையாட்டு கிடையாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மேய்ப்பன் மூலமா சொல்லப்படுகிற சத்திய வசனத்தை கேட்டு அவன் கூட்டினாலும் இடிச்சாலும் ஆசீர்வதிச்சாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அடங்கி இருந்தன்னா உனக்கு என்ன பேரு? செம்மறியா. அதை விட்டுட்டு இல்ல இல்ல அப்படி இப்படின்னு அங்கங்க வா வச்ச போனேன்னா பிறகு பேரு வெள்ளாடு. ஹல்லேலூயா.
எங்கேயோ பாதிக்குது போல இருக்கு யாருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வலது பக்கத்தில் இருந்தவங்க யாரு? செம்மறியாடு. செம்மறியாட பார்த்து சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப செம்மறியாடுக்கு ஆண்டவர் குடிச்சிருக்க கதை என்னது? தேவன் தமது ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. மேய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு மேய்ப்பன் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த செம்மறியாடுகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆயத்தம் பண்ண, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் இதெல்லாம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அடுத்ததுதான் நம்ம செய்ய தவறுன பாவம் வருது. புரியுதா? நம்ம செய்ய தவறுன பாவத்துக்கு என்ன தண்டனை வருதுன்னு வருது பாருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, இடது பக்கத்தில் நின்றவங்க யாரு? வெள்ளாடு. இந்த வெள்ளாடு தான் சொன்ன, அங்கங்க போய் திரியும், ஒரு உபதேசத்திலையும் நிக்காது, எங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓடும். நீங்க பாத்துக்க பாருங்க, ஒரு சபையை விட்டு இன்னொரு சபையில ஆசீர்வாதத்தை தேடி ஓடுற ஆடு எங்கேயும் நிக்காது, எங்கேயும் நிக்காது. அதனால எங்க உங்களை ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிற அங்க இருந்தாதான் நீங்க வளர முடியும். புடுங்கி 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 நட்டா வளர முடியாது. சரியா? புடுங்கி புடுங்கி நட்டா என்ன ஆகும்? எங்க வச்சிருக்கிறாங்க அங்கேயே வளர்ந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர முடியும், பலன் கொடுக்க முடியும், கனி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், வெள்ளாடே, நீ சபிக்கப்பட்டவன், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எங்க போகணும்? நித்திய அக்னியிலே போங்கள். வெள்ளாடு நீங்க போகணும், பிசாசுக்காகவும்
அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினிக்கு போவதாலே நீ ஒரு ஊழியருக்கான இருக்க மாட்ட. ஊழியர் மூலமா சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மாட்ட. நீ ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓடி 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 நீ உனக்கு கிடைக்கிற பெரிய நித்திய ஜீவனை இழந்தான். நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றத வழியத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஐயா இப்படி எல்லாம் சொல்றீங்களே, ஆமா இதை செய்தா நித்திய ஜீவன் உண்டு, இதை செய்யாம இருந்தா நித்திய ஜீவன் கிடையாது. அதுக்குதான் பேசிட்டு இருக்கு. அப்போ பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நீங்க ஏன் எனக்கு ஒண்ணும் செய்யல கேட்கிறார். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பிட்டு பசியா கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அடுத்தது தாகமா இருந்தேன், நீங்கள் என்ன பண்ண என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. இதெல்லாம் நான் செய்யல, நீ செய்யல, நீ செய்யலன்னு சொல்லிட்டே வராது. பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. தாகமா இருந்தேன், எனக்கு நீ தாகத்தை தீர்க்கல. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாம எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் வியாதியா இருந்தேன், என்ன நீ பார்க்க வரல. நான் ஜெயில இருந்தேன், என்ன விசாரிக்க வரல. இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்றார்கள். அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். புரியுதா? இதையெல்லாம் நீ செய்யல, செய்யாமல் எப்படி நாம பாவத்தை உண்டு பண்ணுங்கிறது செய்த பாவத்தை பற்றி தான் நாம பேசிட்டு இருந்தோம். பாவம் செய்தேன் என்றேதான் பாடியின் மேல் மனதில் பாடிட்டு, நான் செய்யாததுனால பாவம் உண்டான ஐயா, இதையெல்லாம் செய்யல, ஏழைக்கு இறங்கல, திக்கத்தவருக்கு செய்யல, விதவைக்கு விசாரிக்கல. அப்புறம் என்னது? பசியாயிரவனுக்கு கொடுக்கல, தாகமானவனுக்கு கொடுக்கல, நிர்மாணிக்கு கொடுக்கல. அப்புறம் காவல் இருந்தவனை பார்க்க போகல, வியாதியா இருந்தவனை பார்க்க போகல. அதனால நீங்க எந்த லிஸ்ட்ல வந்துட்டீங்க? வெள்ளாடு. என்னது வெள்ளாடு? வெள்ளாடுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போ. உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய அக்கினி தான் போ. பாவம் செய்தாலும் நித்திய அக்கினி, செய்யாத உட்ட பாவத்துக்கும் நித்திய அக்கினி. தாயும் ஜீவனம் பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தாலும் இதுதான். எங்க போனோம்? புறம்பான இருக்கு அழுகை பக்கெடுக்குமாறு இடத்துக்கு போகலையா? இது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு புத்தாண்டு ஆராதனைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா?
நான் தான் முன்னாடியே சொல்லிட்டே விட்டேன், வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுக்கு உங்களை நான் கூப்பிடல, வாக்கு தத்தத்தை பெறுறதுக்கு எப்படி தகுதி அடைவது என்பதற்கு தான் சொல்ல போறேன்னு நான் சொன்னேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஒவ்வொரு இடத்துல வித்தியாசம் வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? புறம்பான இருளில் தள்ளப்படுவீர்கள், அப்புறம் அழகை பற்படிமான இருளில் தள்ளப்படுவீர்கள், அப்புறம் என்ன சொல்றாரு, அக்கினியை கத்தல் வருகிற கடல்ல தள்ளப்படுவீர்கள், இப்படி எல்லாம் சொல்லிட்டே வராது. எல்லாம் நாளையோட செக்மெண்ட் தான் எல்லாமே. அப்போ ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பை குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலையற்றிருக்க கூடாது. ரட்சிப்பை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஐயோ, நான் ரட்சிப்பை இழந்துருவனோ, தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்திருப்பனோ. அதான் பாருங்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, அப்புறம் என்னது, அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்களினாலும் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கப்பட்டது. அவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மூலமா கொடுக்கப்பட்டது. அப்புறம் பலவித அடையாளங்கள், அற்புதங்கள், இதெல்லாம் வச்சு கொடுக்கிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். பரிசுத்த ஆவியின் வரங்கள் ரொம்ப முக்கியம். அப்பா ரட்சிப்புக்கு பாருங்க, எங்க போனாலும் அது பரிசுத்த ஆவியின் வரங்கள் வந்து நீங்க நிற்கும். பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், ரட்சிப்பை காத்துக்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. பிலிப்பியர் 2:12 இருக்கு. அப்போ இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாம தாறுமாறா ஏதாவது நடந்துடக்கூடாது. என்னுடைய வார்த்தையினாலே நான் ரட்சிப்பை இழந்து விடுவேனோ? ரட்சிக்கப்பட்ட அந்நிய பாஷை பேச எல்லாம் சரிதான். உன் வார்த்தையினால ரட்சிப்பை இழந்துருவியா? உன்னுடைய செய்கையினால ரட்சிப்பை இழந்துருவியா? நீ கண்டதை பார்த்து சிந்திக்கிறதுனால ரட்சிப்பு இழந்துருவியா? இதெல்லாம் யோசிக்கணும். இந்த ரட்சிப்பை இழக்க நான் எப்படியாவது இந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. ரட்சிப்பு இன்னும் பூரணப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? பூரணப்பட வேண்டும். ரட்சிப்பு பூரணப்படணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி போயிடும். அப்படியே விலகி போறதே நம்ம பார்க்கணும். ஏன்னா தெய்வத்தையே நோக்கி பார்த்துருக்கும்போது தெய்வீக சுவாபம் நம்மகிட்ட வந்துடும். இதான் தெய்வத்தை பார்க்கும்போது, தெய்வீகத்தை கர்த்தருடைய வசனத்தை குறித்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? தெய்வீக சுவாபம் வரும். அதனால அதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தோம் என்றால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது, நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்ள முடியாது. ரட்சிப்பை பற்றி கவலை இல்லாம இருக்கிறவனுக்கே இது பிரச்சனைன்னா ரட்சிக்கப்படாதவன் கதை என்ன? ரட்சிக்கப்பட்டு
அதை குறித்து கவலை இருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனைனா, ரட்சிக்கப்படாதவங்க கதை என்ன? உங்க வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படன்னு பாருங்க. உங்க கூட பிறந்தவங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படவங்க, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி யாரா ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்களை ரட்சிக்கப்படுங்க, படுவதற்கு வழிய சொல்லுங்க. சொல்ல வேண்டியது உங்க ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம், அவங்க ரத்தப்படி அப்புறம் அவங்க சொல்ல வேண்டியது உன் வேலை. ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு. ரட்சிப்பை பற்றி கவலையற்று இருக்காத. இல்லன்னா நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, நீ பார்க்கவே முடியாது. மறுபடியும் பிறக்கலன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாதப்பா. நீ எம்மா பெரிய கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, நீ பெரிய கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, நீ சர்ச்சுக்கு ஃபுல்லா காணிக்க சம்பளத்தை மொத்தமா காணிக்க கொடுத்தாலும் சரி, நீ சர்ச்சில் பாட்டு பிராக்டிஸ் பாட்டுல இருந்தாலும் சரி, சர்ச்சில் என்ன ஊழியம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணலாலும் என்ன பண்ணணும், மறுபடியும் பிறக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். எங்க அப்பா அவரு பாஸ்டர், எங்க அப்பா பெரிய ஐயரு, எங்க அப்பா பெரிய இவர், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். நாங்க 5 தலைமுறை கிறிஸ்தவம் 10 தலைமுறை கிறிஸ்தவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. யோவான் 3:3 அதான் சொல்றாரு, பார்க்கவே முடியாது. அதனால உங்களுடைய யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், மறுபடியும் பிறவாதிருந்தால், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். அதுதான் நமக்கு அச்சாரம். என்னதுங்க அச்சாரம்? அச்சாரம் மணவாளனுக்கு மணவாட்டியா போறதுக்கு அச்சாரம். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உன்னை அச்சாரம் போடணும்னா பரிசுத்த ஆவியின் வர உனக்கு வேணும். பரிசுத்த ஆவியின் வரம் இல்லைன்னா நீ எம்மா பெரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குதான் அடிக்கடி சொல்றேன், ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு. மறுபடியும் பிறந்து விடு, மறுபடியும் பிறந்து விடு, மறுபடியும் பிறந்து விடு. மறுபடியும் பிறந்தா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்தா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம். இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். அதனால உங்க குடும்பத்துல யாராவது அப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்க அந்த வழிக்கு கொண்டு வரலன்னா, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வழியை நீங்க சொல்லலன்னா அந்த ரத்தப்பழி உங்க மேல விழும். நீங்க சொல்லியும் அவங்க திருந்தலன்னா அந்த ரத்தப்பழி அவங்க மேல விழும். எப்படி ரத்தப்பழிக்கு எஸ்கேப் ஆகணுமா வேண்டாமா? ரத்தப்பழிக்கு எஸ்கேப் ஆகணுமா வேண்டாமா? அதனால தயவு செய்து சொல்றேன், இதை கேட்டு. அதனால ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? லூக்கா 12:47. தம் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் படுவான், அடிக்கப்படுவான். ஏன்? தேவ சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவன். என்னதுங்க? தேவ சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். சித்தமா இல்லையா? 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4 என்னது? பாசிங்க. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். எப்படி ரட்சிக்கப்படும்? முதல்ல ரட்சிக்கப்படணும் சொல்றாரு, அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும் சொல்றாரு. எப்படி சத்தியத்தை அறிகிற அறிவு அடையுது? எப்படி சத்தியத்தை அறிகிற அறிவு அடைகிறது சொல்லுங்க. சத்தியத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பார்க்கணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பார்க்கணும்.
பைபிள் ஸ்டடி வந்தா வரக்கூடாது. பைபிள் ஸ்டடி வச்சா யாரும் வரக்கூடாது. ஏன்னா பைபிளை சொல்லி கொடுக்குறாங்கல்ல. பைபிளை சொல்லி கொடுக்கறதுனால பைபிள் ஸ்டடி வச்சா வரக்கூடாது. ஆப்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைதல். சத்தியத்தை அறிகிற அடைவு. நீங்க சோர்ந்து போகும்போது சில டைம்ல பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது பைபிள் உங்களை தேற்றும், பைபிள் உங்களை பலப்படுத்தும், பைபிள் உங்களை சீர்படுத்தும். இங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் பைபிள் ஸ்டடியில சொல்லிக் கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்கறது என் வேலை. கர்த்தருக்கு சித்தமானால் பைபிள் ஸ்டடியை வைக்கிறது என் வேலை. வராம நீங்க போனா அந்த ரத்த பொழிய வாங்குறது உங்க வேலை. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் பைபிள் ஸ்டடி வச்சேன், நான் கூப்பிட்டு பார்த்தேன் இந்த ஜனங்களை, இவங்க வரவே இல்லை, இவர்கள் மனங்கா கழுத்துள்ள ஜனம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நேரமே இல்லை, தேவ சித்தம் செய்யறது இல்லை. மத்தேயு 7:21 படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. சத்தியத்தை அறிகிறது யாருடைய சித்தம்? பிதாவுடைய சித்தம். பரிசுத்தம் உள்ளவர் ஆவது யாருடைய சித்தம்? பரிசுத்தம் உள்ளவர் ஆவது தேவனுடைய சித்தம். இதுக்கெல்லாம் பிரயாசப்படாம வீட்டுல புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டே கிடைங்க. சண்டை போட்டு வாயில தாறுமாறா ஏதாவது பேசி ஒம்பாயும் கெடுத்து உன் உடம்பையும் புண்ணாக்கி நீ அதை சொல்ல அந்த ஆளு 2 அடி போட, இப்படியே பண்ணி பண்ணி உன் வாழ்க்கையும் கெடுத்து அந்த வாழ்க்கையும் கெடுத்து எல்லாரும் மொத்தமா நரகத்துக்கு போங்க. பரிசுத்தம் உள்ளவன் ஆவது தேவனுடைய சித்தம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். செய்கிறவனே அல்லாமல் அவன் தான் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய நாமத்தினாலே சாதுகளை நடத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அதை செய்தோம் இதை செய்தோம். ஒன்னு எனக்கு தெரியாது. என்னது ஒன்னு எனக்கு அதுக்கு அடுத்த வசனம் அப்படிதான் வந்திருக்கு. சரியா சரியா? அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் பிரயோஜனப்பட வேண்டும். அப்போ நான் முடிக்க போறேன். சொன்ன வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அனாதைகள் இவங்களெல்லாம் விசாரிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு. அதை செய்யாததுனாலே நாம் பாவம் செய்திருக்கிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் என்ன பண்ணல, நன்மை செய்யாமல் இருந்திருக்கிறோம். நன்மைன்னு தெரிஞ்சு அடுத்தது தாளந்துகளை புதைச்சு வச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யாத அந்த காரியத்தை நம்ம புதைச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் பசியா இருந்தவன், வியாதிப்பட்டிருந்தவன், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணல, தாகமா இருந்தவன், நோய்வாய்ப்பட்டிருந்தவன், சிறையில் இருந்தவனுக்கெல்லாம் செய்யல. இதெல்லாம் வந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்திருக்கிறோம். அடுத்தபடியாக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டிய காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்திருக்கும். எல்லாம் முழந்தால் படிடுங்க. இந்த புத்தாண்டுல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இவ்வளவு நாளைக்கு இது ஒரு பெரிய கொடிய பாவம் என்று நான் நினைக்காமல் இருந்தேன். வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி நான் ஓடிட்டு தான் இருந்தேன். ஆனால் இவைகளெல்லாம் கொடிய பாவங்கள் என்று நான் தெரியாமல் இருந்தேன். இப்படிப்பட்டவங்க எல்லாம் தண்டனைக்கு தப்ப முடியாது.
இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருந்ததுனால அவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போடப்படுறாங்க, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போடப்படுறாங்க. இதெல்லாம் நாங்க பார்த்தோம். பிசாசுக்காக அவன் தூதனுக்காக வச்சிருக்கப்பட்ட நரகத்துக்கு அனுப்பப்படுறாங்க. தேவ சித்தத்தை செய்யாதவனை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறார் ஆண்டவர். இதுல எந்த நிலையில நாம இருக்கிறோம்? தயவு செய்து இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணுங்க. வந்தோம், புத்தாண்டுல எல்லாரும் கூடணும், ட்ரெஸ் எடுத்தோம், புதுசு புதுசா ட்ரெஸ் பண்ணணும், கூடணும், ஏதோ பாடணும், அப்படியெல்லாம் நம்ம போகக்கூடாது அன்பானவர்களே. இந்த 2026 ஒரு பிரயோஜனமான ஆண்டா இருக்கணும். இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் பெற்ற ஒரு ஆண்டா இருக்கணும். பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுகிறவர்களாய் நம்ம மாறணும். ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யவும், அதே வேளையில உலகத்தால் கரைபடாதபடிக்கு பாதுகாக்கிறவர்களாக நம்ம மாறணும். தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நன்மை செய்ய நாம் அறிந்திருந்தோம். அது நன்மை செய்யாமல் இருந்த நேரத்தை நம்ம நினைச்சு பார்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாருக்கெல்லாம் நம்ம நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை செய்ய பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பசியாயிருக்கிறவர்களுக்கு உணவு, தாகமாக இருக்கிறவர்களுடைய தாகம் தீர்த்தல், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தல், நோய்வாய்ப்பட்டுகிறவர்களுக்கு போய் இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர், அவரை கொஞ்சம் விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லுங்களேன். சும்மா போய் ஹார்லிக்ஸ் பழங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டு வராதபடி இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஆறுதல் வரும், விசுவாசம் வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவன் கொடுக்கிற ஆறுதல் அவர்களை வழி நடத்தும். ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வான். மாணவர்களே, இன்றைக்கு நாம் எடுக்கிற இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே ஓடி நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லும். நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பான தேவ பிள்ளைகளை. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, உமது அளவற்ற இரக்கத்துக்காய் கிருபைக்காய் சொல்லும். இவ்வளவு நேரம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்ததினாலே, அதனாலே செய்த பாவம் அது நித்திய நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு கொண்டு செல்லும் என்பதை தேவரீர் எங்களோடு பேசி உமக்கு கொடான கொடி துதியில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புத்தாண்டு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆண்டாய் விளங்கட்டும். நாங்கள் வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடுகிறவர்கள், ஆனால் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற ஒரு வழிவகைகளை என்னோடு தேவரே எங்களுக்கு பேசி இருக்கிறேன். அந்த காரியங்களை நாங்கள் தீர்மானமாய் கொண்டு செல்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களோடு வாரும். எங்களுடைய பலத்தினால முடியாது, உம்முடைய கிருபையினால் அது முடியும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால், உம்முடைய இரக்கத்தினால் அது முடியும். முற்றிலுமாய் இது கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென்.